ஹாய். ஹாய். ஸோ எதுவுமே வந்து பெருசாக நடக்கலை, எல்லாமே ரொம்ப வேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து நாங்கள் போன வீடியோலேயே நேற்று நைட்டு நல்லா நடந்தது, காலையில் நல்லா நடந்ததுன்னு சொன்னோம். ஒரு சின்ன ரீகேப் வேணும் அப்படின்னா வந்துட்டு அவங்க நைட்டு போய் ஒரு சீன் போடுறதுக்காக தனியாக போய் சாண்ட்ரா படுத்துக்கிட்டாங்க. இதுக்கு வந்து சபரி, அரோரா இவங்கெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றத காரணமாக சொன்னாங்க. ஆமாம், அவங்க சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அதில் ஒன்றும் தப்பாக படலை. இது 24 hours ஷோ, எல்லாம் கத்த தான் செய்வாங்க, கண்டென்ட் செய்ய தான் செய்வாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களை வெளியில ஏத்துறதுக்கு கூட இப்படிதான் வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க யாரும் இந்த இன்டென்ஷன்ல பண்ணவே இல்லை. அவங்க எல்லாரும் சாதாரணமா ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. நீங்கெல்லாம் வந்து நைட் ஆயிட்டு நீங்கெல்லாம் வந்து நீங்க திவ்யா பிரஜன்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு கண்டென்ட்டுக்காக உட்காந்து பேசிட்டு இருப்பீங்கல்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு அது தப்பா தெரியலையா? உங்க கூட வந்து பார்வதி உட்காந்து கெக்கப்பக்கன்னு திச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப அது தப்பா தெரியலையா? இப்ப எதுக்கு இது தப்பா? எனக்கு ஆரம்பத்துல இது ஃபர்ஸ்ட் இந்த நைட்டு டே இந்த மாதிரி ரெண்டுமே ஃபுல் 24 hours ஷோன்னும் போது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து உட்காரதுக்குன்னே ஒரு கும்பல் முடிச்சிட்டு இருக்கும். ஆமா, அதாவது எல்லாம் தூங்குறவங்க போய் தூங்குங்க, நம்ம நைட் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளில போய் உட்காந்து சீசன் 7ல ஃபுல்லாவே அப்படிதானே இருந்தது. எப்பயுமே நீங்க எப்ப திறந்தீங்கனாலுமே யாராவது ஒருத்தர் வந்து கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. 8லயும் நிறைய இருக்கும், ஃபுல்லா இருக்காது, ஆனா நிறைய இருக்கும். இந்த மாதிரி டாஸ்க் பீரியட்லலாம் இருக்காது, அப்ப போய் இது பண்ணுவாங்க. ஆனா நிறைய இருந்துச்சு, நிறைய உட்காந்து யாரோ ஒருத்தர் பேசுவாங்க வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு, யாரா 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, இல்ல உள்ள யாருன்னா 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதுவும் இப்போ பிரியங்கா சீசன்லலாம் ஒரே கலாட்டாவே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தது கிடையாது, சொல்லுவாங்க. ராத்திரி ஆனா ஒரே கூத்து நடக்கும், ராத்திரி ஒரே கலாட்டா நடக்கும், சாப்பிட்றதுலாம் அப்பதான் சாப்பிடுவாங்க. நிறைய காமெடி கதை சொல்றது எல்லாமே வந்து பண்ணுவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. நம்ம ஆனால் அந்த சீசனே ஃபுல்லாக பார்க்கல, அதனால தெரியல. அது மாதிரி இதுக்குன்னே போய் உட்காருவாங்க வெளியில. இந்த சீசன்ல வந்துட்டு நான் காசு கொடுக்கலையா அவங்க, அதுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளில வந்து உட்காருவாங்க. அமித் அதை சூப்பர். அதோட ஜிஞ்சக் போறதுலயே உலகமாக ஃப்ராட் யாருன்னா அமித் தான் எனக்கு தெரிஞ்சு. தென்னை மரத்துல ஒரு குத்து, மாங்கா மரத்துல ஒரு குத்துன்ற மாதிரி அவர் எங்க பார்த்தாலும் முன்னாடி வந்து போன வாட்டிலாம் வினோத் கூட இருந்தாரு, இப்ப வினோத் கூட வந்து நழுவிட்டு இப்ப என்னடான்னா சாண்ட்ரா கூட செட்டில் ஆயிட்டாரு. இப்ப யாரெல்லாம் வந்து விஜய் சேதுபதியோட ஆளு அவங்க, ஸோ அவங்க கூட நம்ம கூட இருந்துட்டா நம்ம அப்படியே இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம். அவருக்கு ஏற்கனவே வந்து திவ்யாவால தான் நமக்கு அந்த கேப்டன்சில பழி வந்துச்சு. அவளை எந்த பக்கம் வச்சு குத்தலாம்னா சாண்ட்ரா கூட இருந்தா அவளை குத்தினே இருக்கலாம். ஸோ அங்க எங்க பார்த்தாலும் திருப்பி ரிஜிஸ்டர் பண்றாங்க. அவங்க உங்களுக்கு தெரியாதா? அவங்க 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 திவ்யா இருக்காங்களா, திவ்யா பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எல்லாரையும் நிறைய ட்ரிகர் பண்ணுவாங்க. அவங்க ட்ரிகர் பண்ணி நம்ம வாயிலிருந்து வேர்ட்ஸ் புடுங்குவாங்க. அவங்க வந்து காக்கா வாயில ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்ன தப்பு? நீங்க வந்து அமித் வெளியே போயிட்டு உங்க பொண்ணுக்கு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க? காக்கா வாயில ஆகி போயிடுச்சு அப்படின்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லு. அதே மாதிரி பீரியட்ஸ்ன்றது மாசம் வர்றது தானே, அதுக்கு எதுக்கு நீங்க வலின்னு சொல்லணும் அப்படின்னு நீங்க இப்ப சாண்ட்ராட்டே கேட்டுக்கலாம். நீங்க எப்படி பார்வதியை வந்து சொன்னீங்களோ, எங்களுக்கு பார்வதியை பிடிக்கலனாலும் அந்த வார்டன் டாஸ்க் அப்போ அந்த எல்லாத்தையும் போட்டு அவங்க பண்ணப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த இடத்துல மாசம் உங்களுக்கு வரும் தெரிஞ்சுதானே உள்ள வந்திருக்காங்கன்னு சொன்ன டயலாக் சொன்ன மகா பெரியவா நம்ம அமித் அவர்கள் வந்து ஆனந்தா அவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பக்கம் ஒரு குத்து கொடுக்குறாங்க, அந்த பக்கம் ஒரு குத்து விட்டுட்டு இல்ல அத வந்து நீங்க அவங்களுக்கு சொன்னீங்கல்ல, அது மாதிரி இப்ப சாண்ட்ராக்கு சொல்லுங்க. பீரியட்ஸ்ன்றது மாசம் வரும் தெரிஞ்சுதானே உள்ள வந்தீங்க. இதை விட ஜோக் என்னன்னா அவங்க சொல்றாங்க வேலை பண்றதுக்கு என்ன இல்ல, அவங்க சொல்றாங்க வந்து சொல்றாரு இந்த மாதிரி நீங்க வந்து பீரியட்ஸே இல்லாம போய் சொல்றீங்க நான் நினைச்சேன்றாங்க. எல்லாமே இது அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாரு அவர் அப்படி சொல்லிருக்க கூடாது. நம்ம இதை விட கேவலமா சொன்னோமே, ஞாபகம் இருக்காதா? இவ்வளவு நாளா நீங்க இததானே பண்றீங்க அப்படின்னு வினோத் சார் உங்களை வேணும்னே வெளியில படுக்க வைக்கிறதுக்காக அவங்க பண்ணாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, பின்ன வேற என்ன? எனக்கு புரியல, என்ன சொல்ல வரீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா அவரை இவங்க 3 பேரும் கிளம்பி உள்ள போயிட்டாங்க. திருப்பி காலையில வந்து நல்லா ஜாலியா தான் டான்ஸ் ஆடினாங்க. திருப்பி வந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி டான்ஸ் ஆடுவாங்க, திருப்பி அழுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அழுவாங்க, திட்டுவாங்க, கத்துவாங்க, மத்தவங்க குறை சொல்லுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அழுவாங்க. ஆமா, இப்ப வந்து சுபிக்ஷா தான் சொன்னாங்க, இங்க வந்து சாண்ட்ரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சான்ஸுக்கு, எப்படா யாராவது நம்மள ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம ஒண்ணு ஒரு சிம்பத்தி கார்டு தூக்கிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்னு சொல்லி. அந்த பொண்ணுக்கு இருக்கிற அறிவு கூட விக்ரம கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நான் இதுல நடுவுல ஒண்ணு சொல்லிக்கிறேன். ரம்யாவோட இன்டர்வியூ பார்த்தேன். அது வரலாம் இல்ல, இப்ப சாண்ட்ராவோட சொல்லும்போது என்ன சொல்லணும், அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எல்லாரும் போய் ரம்யாவை கேளுங்க, யார் எல்லாம் வெளில போகணுமோ வெளில போங்கன்றாங்க. அவங்க ரம்யா என்ன சொல்றாங்க, அவங்க புத்தியே எனக்கு இப்பதான் தெரியுது, நான் வெளியில உள்ள இருக்கிற வரைக்கும் அவங்க எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு தெரியாதனமா அவங்க கிட்ட நான் பேசிட்டேன், நான் வெளியில வந்த அப்புறம் தான் தெரியுது என்ன பத்தி காரி துப்பி இருக்காங்க அந்த பொம்பளை அசிங்கமா. திவ்யா இவங்கள பத்தி எங்கேயுமே எதுவுமே தப்பா பேசல, இவங்க தான் என்கிட்ட திவ்யாவை பத்தி தப்பா பேசுறாங்க. இவங்க திவ்யா மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு
இவங்க என்ன பண்றாங்க, எல்லாருக்கிட்டையும் திவ்யாவை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க திவ்யா வந்து எந்த இடத்துலயுமே போய் சொல்லல. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, உள்ள போய் எல்லாரும் ரம்யாட்ட கேளுங்க, அவளுக்கு தான் தெரியும், அவளுக்கு தான் தெரியும்னா எனக்கு என்ன தெரியும்? நான் இவங்க கூட உட்காந்து பேசினதே லாஸ்டா தப்பா இருக்குது. இவங்க லாஸ்டா சந்தர்ப்பவாதியா இருக்காங்க. என்ன பத்தி கேவலமா பேசிட்டு லாஸ்டா நான் வெளில வரும்போது அழுவுறாங்க. நான் கூட பாத்தீங்கன்னா, எதுக்கு அழுவுற? இவங்க எல்லாம் இருக்காங்க உன்னை பாத்துக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு வரேன். லாஸ்டா பார்த்தா என்ன பத்தி தான் இவங்க கேவலமா பின்னாடி பேசியிருக்காங்க. மோசமான ஒரு பொம்பளை அது. அதான். அதுவும் அப்புறம் பிரஜன் 2 பேருமே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு காலையில வந்து ஒரு பாட்டு போடுறாங்க, சின்ன மச்சான் என்ன அதுல ஊருக்குள்ள உங்கள ஏசுறாங்க அந்த டைலாக் சொல்லும்போது அண்ட் பாரு மேல பேன் ஆயிடுச்சு கேமரா. திருப்பி அடுத்த லைன்ல அதே வரி வந்தப்பயும் அவங்களதான் காமிச்சாங்க. ஆமா, ஊருக்குள்ள உங்களை ஏசுறாங்க. அதுல நல்லா வந்து சிறப்பா செஞ்சிருக்காங்க. பயங்கர டைமிங்கா போட்டிருக்காங்க. ஆமா. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இந்த டாஸ்க்ல வந்து இந்த இடத்துல வந்து எங்களை தூங்க விடாம பண்ணீங்க அப்படிலாம் சாண்ட்ரா பேசினாங்க இல்லையா. இன்னைக்கு ஆக்சுவலா வேற ஒரு டாஸ்க், இந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது பார்வதி திவ்யாவை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்ப அதுவும் அவங்க கேம் தான் சொன்னாங்க. அது கேம் தான் எடுத்துக்கணும். திவ்யா ஈஸியா ட்ரிகர் ஆகுறாங்கன்றதெல்லாம் ரொம்ப மோசம். இது கேம் போகுதுன்னு தெரியும். யார் வேணா எப்படி வேணா ட்ரிகர் பண்ணதான் செய்வாங்க. என்னையே பண்றீங்க, அந்த டீம் தானே ஆடுறாங்க, அவங்கள ட்ரிகர் பண்ணுங்க. இது நீங்க சொல்ல முடியாது, அவங்க இஷ்டம். உங்களை ட்ரிகர் பண்றாங்கன்னா இப்ப நீங்க வந்து ஒரு கமோஷன் கிரியேட் பண்ணீங்கல்ல, அப்ப அது நீங்க வந்து ட்ரிகர் ஆனது வந்து உங்க தப்பு. அண்ட் இதுல வந்து வினோத் வந்து அவங்க கூப்பிட்டப்போ வினோத் அவங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு அவர் அதுக்கு மேல அவங்களே வந்து சொல்றாங்க உங்ககிட்ட, நான் அவங்களதான் ட்ரிகர் பண்ணேன். இப்பயும் அவருக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. ஓ அப்படியா? அதான் என் கேம்ட்டாங்களா? அதான் அவங்க கேம்ன்றதை விட ட்ரிகர் பண்றாங்க என்னன்னாங்க, அது உண்மைதான், அவங்க ட்ரிகர் தான் பண்ணிருக்காங்க. நீங்க ட்ரிகர் ஆக கூடாது. இந்த கேமே அதுதான். உங்களை ஒண்ணு நேர் வழியில ஜெயிக்க முடியும், இல்ல குறுக்கு வழியில ஜெயிக்க முடியும். நேர் வழியில ஜெயிக்கிறதுக்கு வந்து எல்லாராலையும் முடியாது. நம்மள வச்சு ட்ரிகர் பண்ணி அந்த கேம் பண்றாங்கன்ற மூளை அவங்களுக்கு இல்ல. அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்க தானே கேம் விளையாடுறாங்க, நீ அவங்கள போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணா அர்த்தம் இருக்குது. என்ன ஏன் டிஸ்ட்ராக்ட் பண்றேன்னு இவங்க இப்படி நினைச்சுக்கிறாங்க. இவ்வளவு வந்து லூசு மாதிரி யோசிக்க கூடாது. நம்ம அந்த கேம்லயே நம்ம உள்ள இல்ல, நம்மள ஏன்டா நோண்டுறாங்கன்ற மாதிரி அது நிறைய பேருக்கு தோணும். நம்ம வேற ஏதோ ஒரு மைண்ட்ல இருப்போம். அது கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கும்போது அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப இது வந்து இவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து சொல்லணும். ஆமா, இது யாரா எடுத்துட்டு வந்துட்டு ஆக்சுவலா வினோத் சொல்லி இவரோட டீமே இவங்களோட டீமே இருக்கும்போது, அமித் நீங்களும் இவங்க டீமே இருக்கும் போது, அவங்க டீம் வரும்போது அழகா சொல்லுங்க, கம்ருதீன் உன்னை வந்து என்ன சொன்னா தெரியுமா, எங்கெங்கெல்லாம் தொட்டான்னு சொன்னா தெரியுமா, அதெல்லாம் நம்ம பார்வதியாலதான் பண்ண முடியும். தப்பு தப்பா தொட்டியாமேடா கேவலமானவனே, உங்ககிட்ட பக்கத்துல உட்கார முடியாதுடா, நீ தப்பு தப்பா தொடுவியாமே. பார்வதியே சொல்லிட்டாங்க, ஓ கூடவே இருந்தவங்களே சொல்லிட்டாங்க. இப்படி பண்ணா அவர் ட்ரிகர் ஆவாரு, அவர் கத்துவார். ஏன் பார்வதியே கத்துவாங்க? என்னன்னா இது 2 ட்ரிகர் கேஸும் உள்ள போயிடுது, 2 பைத்தியமும் போயிருக்குதுன்னு சொல்லு. இதுல வேற வெளியில வந்துகிட்டு இப்படின்னா டெம்பிள் சிட்டினாலே மதுரை அது கூட தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு அவங்க அவனே டெம்பிள் சிட்டி நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் கூட டெம்பிள் சிட்டி காஞ்சி போறாங்க. ஐயோ, ஆனா ரெண்டு அறிவு கொழுந்து ஒண்ணா இருக்கு. சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல், அதுதான் மதுரை. சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவலும் சொல்லலாம், தூங்கா நகரம் தமிழ்ல. சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல் தான், இங்கிலீஷ் லீவுக்கு வரணும்னா அதான் சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல். இல்ல இதையே சொல்லுவாங்களே, the land who never sleeps னே இருக்கு. இல்ல அதான் அது ஓகே. இந்த சிட்டி ஆஃப் இது, இந்த சிட்டி ஆஃப் அதுனா அது சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல். இல்ல இப்போ உங்களுக்கு வந்து மதுரை தான் காட்டணும், மதுரை குளுங்க நீங்க அத தான் வேணா காட்டலாம். அவங்களுக்கு இருக்குது, they are having very small brains, you know, they can't feed everything in their mind. நீங்க ஹீரோயின்னா அந்த படத்தை அவங்க வந்து அந்த இது அதாவது இந்த பாட்டு தானே அவங்க பாடினது, மதுரைக்கு போக மதுரைக்கு போ. அதுல வந்து வேற தானே ஸ்டார்டிங், கண்ணிகை வாராய் நீ அளந்து அளந்து நடந்து நடந்து வார அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுதானே ஃபேமஸ் லைன் ஸ்டார்டிங். என்னவோ இவங்க சொன்னோன்னா உளர போறாங்க, யாரா இருந்தாலும் அது உளறிதான் ஆகணும். ஆனா எனக்கு அது புரியவே இல்லை, அவள் வருவாளான்றது ரொம்ப ஃபேமஸ் ஸ்டெப். என்னன்னா ரொம்ப 2 பேருமே பேருக்குமே அது வந்து சபரி உட்கார்ந்து இருக்கணும். எஃப்ஜே இங்க சண்டை போட்டாருன்றதுக்காக அவர் உட்கார வச்சாங்க. 2வது நிறைய புது படமா தான் எஃப்ஜேக்கு தெரியும். எனக்கு கேட்டா தெரியலமா, முதல்ல சுபிக்ஷா தான் கண்டுபிடிச்சா. ஐயோ நீ வேற, அப்படி போடும் சுபிக்ஷா தான் கண்டுபிடிச்சாங்க, மட்டையும் சுபிக்ஷா தான் கண்டுபிடிச்சாங்க, அந்த ஜிங்கிச்சாவும் சுபிக்ஷா தான் கண்டுபிடிச்சாங்க. அவர் எதுவுமே பண்ணல. அதனாலதான் நான் சொல்றேன், சுபிக்ஷாவும் இவரும் இருந்திருக்கணும், சபரியும் இருந்திருக்கணும். தண்டோ எஃப்ஜே அவருக்கு ரேப் நீங்க தான் பாட்டு சொன்னா பாடுவாரு, அவர் கண்டெல்லாம் பிடிக்க முடியல அவரால். அதே மாதிரி கனிகை இதை சொன்னாங்க, 24 hours வந்து ஷோன்றப்போ இதெல்லாம் காலேஜ் ஹாஸ்டலா நீங்க சொல்ற மாதிரி ரூல்ஸ் படி இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி 12 மணிக்கு யாராவது தூங்கி எழுந்துக்கிறாங்க, சரி பாப்பா லைவ் போடுறாங்க, எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் நடக்குது முக்காவாசி. இது 24/7 போறதே சாண்ட்ரா வேற இந்த டோன்லயே அவர் பேசல. ஏன் குழந்தைக்கு மேல சத்தியமா அவர் இந்த டோன்ல பேசவே இல்லை. ஆமாங்க, பக்கத்து வீட்டுக்காரருக்கு கேட்டா போடுவாங்க,
ஷோ ஏங்க நீங்க வேற எப்பதான் முடியுமோ தெரியல. குறும்பட கேட்டாலும் போட மாட்டாங்க. கேட்டு அவங்களே போட சொல்றதுக்கே போடாததுக்கே போட மாட்டாங்க. பார்வதி வேற நம்ம போய் பேசுறதால தான் அவங்க இவ்வளவு ஏறி வச்சிருக்காங்க. பேசுறதே நீங்க தான். அதுக்கு அமிர்தன் சொன்னாரு ஏத்தி விடுறவனே நீதான். அப்புறமா வந்துட்டு இந்த இந்த எல்லாரும் இந்த அமித் மேல போட்டாங்க. மார்னிங் ஷிஃப்ட் அவரு நைட் ஷிஃப்ட் இதுன்னு யாருக்கு தெரியாதா? அதான் நைட் இது வேற வந்து வினோத் வந்து இவங்க சண்டைக்கு இழுத்துட்டு இருக்கும்போது இவங்க வேற திவ்யா நீங்க வேணும்னே சண்டை வலிக்கிறீங்க திவ்யா. யாரு? அமித் இல்ல இவரு வினோத். அவங்க சண்டை வலிக்கணும் தான் அவங்களும் பண்றாங்க. இவங்க ட்ரிகர் ஆகுறாங்க அவ்வளவுதான். அவங்க உங்க பேரை சொல்லவே இல்லைங்க. அவங்க உங்களை நினைச்சு பேசவே இல்லைங்க. உங்களை அவங்க ட்ரிகர் பண்ணவே இல்லைங்க. இல்ல நம்ம பண்ணி யார சொல்லுவாங்க? அவங்க தான் சொல்லுவாங்க. இவரும் வந்து இவங்க டீமையே இது ஒரு தண்ட டீம். இவங்களால இந்த டீமை டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. நான் வந்து ரொம்ப ஹாப்பிங்க. இந்த டீம் வின் பண்ணவே கூடாது. தண்ட டீம் தத்ரமா போயிடணும். இந்த டீம்ல ஆடினே இருப்போம் டீம் தான் எனக்கு வின் பண்ணணும். செம்ம டீம் அது. அவங்களே வின் பண்ணட்டும். அவனுங்க என்ன நினைச்சுக்கிறானுங்க தெரியாது. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்வதி இத்தனையும் பண்ணது அவங்க வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு வந்துட்டாங்க. எல்லாம் அந்த எல்லோ சேலையை வச்சுக்கிட்டு அப்படின்னு எல்லோ சரி எல்லாம் சரி இப்பதான் வந்தது. இப்பதான் த்ரிஷா மேம் தான் அதுல விஜய் சார் இவங்க வேற நம்ம வந்து மத்தவங்களுக்கு சேவை செய்யறாங்க. இவங்க வெக்கவே இல்ல. அமித் வந்து நீங்க எதுக்கு அவங்க சண்டைக்குள்ள போறீங்க? இவர் பேசும்போதெல்லாம் எனக்கு கடவுளே அவரை பார்த்தாதான் உஸ்கோல் படிக்கிற பையன் மாதிரி. அவரும் நம்மளோட சாண்ட்ராவையும் பார்த்தா உஸ்கோல் பசங்க மாதிரியே இருக்கிறாங்க. மெச்சூரிட்டி சுத்தமா இல்ல. ரெண்டு பேரும் போனீங்க அவர் அவங்க பசங்க அவங்க பொண்ணு கிட்ட பேசி பேசி அவர் குழந்தை ஆயிட்டாரு பொழுது. என்ன பண்றது? கிண்டர்கார்டன் செக்ஷன்ல இப்ப அவங்க பொண்ணு வந்து கேக்கும் அறிவில ஏன் மெச்சூரிட்டியே பேச மாட்டேற? ஏன் நீ வந்து நான் கூட இப்படி பேச மாட்டேனே. ஏய் அப்பா என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? நல்லா தானே அனுப்பி விட்டேன் உன்ன நானு. அப்புறமா நம்ம அன்புக்கு அங்க வந்து வெளில போய் படுக்க போறாங்களாம். எல்லாம் பெட் எல்லாம் தூக்கிட்டு போய் வெளில போட்டாங்க. ராத்திரி அந்தாக்ஷரி நடத்த போறாங்க. எல்லாரும் வந்து இனிமே கார்னர் படுக்க சாண்ட்ரா ஒருத்தவங்களால ஊடே வெளியில போய் படுக்க போற நிலைமைக்கு வந்துட்டோங்க நாங்க அப்படின்னு வந்து சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உள்ள இருந்து எல்லாரும் வெளில போயிட்டீங்கன்னா அவங்க பயந்து ஒரு இது போடுவாங்க. எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு பிரஜன் மேல இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து குச்சிட்டு வரும்ல. ஆமா நம்ம இவங்க குச்சாங்க தெரியுமா? சுஜாவர்ணி தான் குச்சாங்க. மேல இருந்து இறக்கி விட்டுருவாங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து எடுத்துட்டு வந்து இறக்கிட்டு நம்ம பயப்படாத சாண்ட்ரா அப்படின்னுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் குழந்தை மேல சத்தியம் ஏங்க அந்த குழந்தைங்களை இருக்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு நம்ம கிட்ட வந்துடுறாங்க இவங்க பைத்தியக்கார ஜனங்க. என்னதான் பண்றது? சரி இதுதான் வந்து இன்னைக்கு நடந்ததுங்க. ஆனா அவங்க 2.5 மணி நேரம் ஆடினது பயங்கரங்க. அவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் செம்மையா ஸ்டெப் போட்டாருங்க விக்ரம். ஆனா இவங்க 2.5 மாதிரி நம்ம வினோத் டீம் 3 மணி நேரம் பொழுது கிட்டத்தட்ட. ஆனா 3 பாயிண்ட் தான் என்னமோன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து பார்வதி டீம் 5 மணி நேரம் போச்சு. ஆனாலும் வந்து 1 பாயிண்ட் தான் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது நம்ப முடியாது. நம்ம பாக்குற வரைக்கும் நம்ப முடியாது. அது எவ்வளவு நேரம் எல்லாம் பிபியே விடுவாரான்னு எனக்கு தெரியல. இங்கேயே அவர் நினைச்சிருந்தா விட்டுருக்கலாம். இல்ல வேண்டாம் தான் அனுப்பி விட்டாரு. அந்த 5 மணி நேரம் எல்லாம் இருந்ததுன்னா அவ்வளவுதான். நம்ம பார்வதியெல்லாம் கையிலே பிடிக்க முடியாது. அப்புறமா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக யாருமே பண்ணாத சாதனை 5 மணி நேரம் ஆண்டாங்க. பார்வதிக்கு ஆரியமாலா அவங்க பண்ண இந்த ரிஹர்சலுக்காகவே நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப பழைய படங்களா வந்து கொடுத்துடணும். நல்லா வந்து இன்னொரு பாட்டு என்ன சொன்னேன் நானு? பாகவதர் பாட்டு. உன் பார்வையில் நான் அறிவேன். அந்த பாட்டு பாட்டு எந்த ஹீரோ சொல்லுவாங்க, எந்த ஹீரோன்னு சொல்லுவாங்க, எந்த படம் சொல்லுவாங்க, மூணுமே அவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ வந்து அசோகன், படம் வந்து கருப்பு வெள்ளை. இப்படி ஒரு படமே தெரியாது. ஏதாவது சுருளிராஜன் படத்துல இருந்து ஒரு பாட்டு போட்டு. ஆமா. அப்புறமா வந்து நம்ம பாகவதர் இருந்தாரு அவரோடது சோப்பன வாழ்வில் மகிழ்ந்து இத சொன்னா எப்படி பாடுவாங்க? அதை விட்டா செந்தமிழ் தேன் மொழியால் அத அவங்க வந்து இதை வச்சு போட்டுருவாங்க. விஜய் வச்சு கண்டுபிடிச்சாங்க. இந்த பாட்டு இது வந்து சொன்னா இருக்குது. அதாவது குண்டு மணி உனக்கு கோவமாகாதடி நம்ம சபாபதியில என்ன பாட்டு அது? நல்ல பாட்டு. குண்டு மணி தானே வரும். குண்டு மணி இல்லையா? குண்டு மணி உனக்கு கோவமாகாதடி. நீங்க யாரா சபாபதி படம் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. சபாபதி இருக்கும் ஆக்சுவலா ஒரு காலி என்னப்பா எந்த இது முந்திரி பக்கடா எந்த நாளைக்கு பாதாம் சொல்லவே இல்லையேப்பா. அவர் மூஞ்சா அப்படின்னு
அந்த based on ஏதோ ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி அது. நீ யாருன்னா டைம் இருந்தா பாருங்க. பிராமணர் கல் சாப்பிடும் இடம். ஓ பிராமணர்கள் சாப்பிடும் இடம். பிராமணர் அவங்க எழுதும்போது கீழே பிராமணர்கள் சாப்பிடும் இடம்னு போறதுக்கு பதிலா கல் வந்து பிராமணர்கள் போட்டு அங்க இடம் இல்லைன்னு கீழே கல் சாப்பிடும் இடம். ஓ பிராமணர்கள் கல் சாப்பிடும் இடமா இது என்ன? அபிஷோ என்னடா எழுதி வச்சிருக்காங்க? பிராமணர்கள் சாப்பிடும் இடத்தை போய் பிராமணர் கல் சாப்பிடும் ஆக்கிட்டாடா அப்படின்வாங்க. அவர் அந்த இது அது அலாரம் கிளாக் கத்துமே. என்ன சொல்லிடாத. என்ன சாப்பிட பிடிக்கும்? நீங்க எவ்வளவு தோத்த கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஓகே என்ன தோத்ததாமான்னு கூப்பிடுவாங்க. என்ன ரோஜராமன் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு நீ ஒரு இது சொல்லுவிய பிள்ளையார் சொல்லு. இல்ல திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பெரியாழ்வாள் திருப்பதி பெரியாழ்வாள் இல்ல பெரியவாள். ஓ பெரியவாளா? சாரி பெரியவாள். திருப்பதிக்கு போகணும் தானே சொல்லுவாங்க. திருப்பதி இல்ல ஏதோ எங்கேயோ போனோம். அதற்கு தாங்கள் வழிகாட்டணும். இப்படியே போனா இப்படி நேரா போய் வலது பக்கமா இறங்கி படிக்கட்டு வரும். படிக்கட்டுல கீழே இறங்கி போனா சாலை வரும். சாலையில நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்க நினைக்கிற இடத்துக்கு நீங்க போய் சேர்ந்துடலாம்னு. நல்ல திருவண்ணாமலைக்கு போகணுமா? ஏதோ ஒண்ணு திருவண்ணாமலைக்கு போகணுமா? ஏதோ சிதம்பரத்துக்கு போகணும். ஓ அதுக்கு நீங்க தான் வழிகாட்டணும். அந்த படம் யாருன்னா முடிஞ்சா போய் பாருங்க. சூப்பரா இருக்கும். சபாபதி இப்ப ஒண்ணு வந்திருக்கு, அதை பார்க்காதீங்க. பழைய சபாபதி 1928 அந்த டைம்ல. ஆக்சுவலா அது ஒரு இங்கிலீஷ் நாவல்ங்க. அந்த இங்கிலீஷ் நாவல்ல எப்படின்னா ஒரு மாஸ்டர் இந்த மாதிரி நாங்க ஏதாவது படம் சொல்லணும்னாலும் சொல்லுங்க. நாங்க இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மாஸ்டர் அந்த சர்வன்ட்னு ஏதோ ஒரு இது வரும். அது அப்படிதான். The cat and the rat and the mat sat on the mat. வெலவாசில ரொம்ப கூடி போச்சு. The cat sat on the mat while saying the cat let's turn the table. டேபிள தூக்கி தலையில போட்டு அது துணியை போட்டுருவாங்க. அது அந்த அந்த நாடகத்துல எப்படின்னா இங்கிலீஷ் நாவல், அது ஒரு ஜாலி நாவல். அதுல வந்துட்டு என்ன ஆகும், அவங்க சொல்லுவார் மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட். அது மாஸ்டர் சொல்லுவாரு போய் போஸ்ட் பாக்ஸ்ல போஸ்ட் போட்டுவான்னு சொல்லிட்டு. அவன் சொல்லுவான் போஸ்ட் பாக்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னுவான். நல்லா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், வாயை திறந்து இருக்கும் அப்படின்னோட அவங்க ஒரு பார்க் போற வழி ஒரு பெரிய பார்க் இருக்கும். பார்க்குக்கு பக்கத்துல இருக்கணும்னா அவன் பார்க் இருக்குள்ள பார்க்குக்கு முன்னாடி ஒரு உட்கார்ற இடம் இருக்கும். அங்க அவன் உட்காந்துட்டு இருப்பான். அவன் ஃபுல் ட்ரெஸ் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாய் ஆண் திறந்துக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான். இவன் ஆண் வாய் திறந்து இவன் வந்து என்ன சொல்லுவான், கரெக்ட் மாஸ்டர் இதான் சொன்னாரு, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு, பார்க்குக்கு பக்கத்துல இருக்கு, வாயை திறந்து இருக்கு, வாயில தான் போடணும்னு உள்ள சொல்லிட்டு வந்துருவான். அங்க வந்துட்டு சொல்லுவான், நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப தூரமாவே இல்லையே போஸ்ட் ஆபீஸ் அப்படின்னா. ஏன்டா பக்கத்துலதான் இங்க பார்க்க பக்கத்துலதான் இருக்கு அப்படிமா. இது பார்க்க பக்கத்துல இருக்கு இல்லையே, அது கொஞ்சம் தூரமாச்சே அப்படின்வாங்க. அப்பதான் சொல்லுவாரு, நீங்க என்ன சொன்னீங்க, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், பார்க்குக்கு பக்கத்துல இருக்கோம், வாயை ஆண் தந்து இருக்கோம். அங்க போனா ஒரு ஆள் வாயை ஆண் தந்து இருந்தாரு, அவர் வாயில தான் போட்டேன். அட பாவி. அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வருமா, அதுல வரும்ல உடச்சி எடுத்துட்டு வான்னு, அதுவும் அதுலதான். டீ காஃபி ஆத்திட்டு வாடானா டீயையும் காஃபியும் எடுத்து சேர்த்து போட்டா. வந்து நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. அவங்க ஊர்ல இந்த வந்து வைன் பாட்டில் அவர் இங்க தருவாங்க. இது வியாசா எழுதி இருக்கா, அத படிங்க. குப் 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 எல்லாம் ஒரு மனுஷன் அப்படின்னு தலையில பிச்சு போட்டு போவாரு. என்னப்பே உங்க அப்பா இப்படி திட்டிட்டு போறாங்க. நீங்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்க, சூப்பரா இருக்கும். வைன் பாட்டில் ஓபன் பண்ணி எடுத்துருவான்னு சொல்லிடுறேன். வைன் பாட்டில் ஓபன் பண்ணி எடுத்துருவான்னு சொல்லுவானா, எப்படி ஓபன் பண்ண உடைச்சி ஓபன் பண்ணி கார்க்ல வச்சு உடைச்சு ஓபன் பண்ணி எடுத்துருவானு போவான். சுக்குநூறா போட்டு உடைச்சு அவங்க ஒரு பெரிய பணக்காரர், அவர் பெரிய அந்த 100 years வைன் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வருவாரு. அவர் வந்து உங்க கூட நான் இதை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன், 100 years of வைன்னு. இதை போய் கார்க்கை ஓபன் பண்ணி உடைச்சி எடுத்துட்டு வா அப்படின்னு. அட பாவி, இந்த மாதிரி ஒரு வைன் கிடைக்குமா, 100 years of வைன் எடுத்து குட்டி சோறாக்கிட்டேனும். அது எல்லாம் அது வந்து ஒரு ஸ்டோரி. அந்த இதுல நாங்களா சின்ன பசங்களா இருக்கும் போதெல்லாம் ஒரு மிஸ்டர் பீன் பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். மிஸ்டர் பீன்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா அந்த இதோட அடாப்டேஷன் தான் அந்த மிஸ்டர் பீன். அந்த காலத்து இதெல்லாம் நல்லா இருக்கும், தமிழா பேசுவாங்க, பட் நல்லா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, சூப்பரா இருக்கும். சோ உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.